Happy morning, students. Last class we discussed with teratophytes. Today we are going to learn about 2.6 gymnosperms. Gymnosperm means naked seed producing plants. அதாவது திறந்திருக்கிற விதையை வச்சிருக்கிற பிளான்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்ல போறோம். மைக்கேல் கிரிட்டன். Michael Gritten's Science Fiction is a book transformed into a film of Steven Spielberg called Jurassic Park. மைக்கேல் கிரிட்ஸ் அப்படின்றவருடைய புக்கை, அதாவது கற்பனை இமேஜினா அவர் எழுதின கற்பனைய தழுவி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அப்படின்றவர் 1993 எடுத்த பிலிம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க். இன் திஸ் பிலிம் you might have noticed insects embedded in a transparent substance called amber, which preserves the estenic forms. So இந்த ஃபிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய பதப்படுத்தக்கூடிய ஒரு வகையான சப்ஸ்டன்ஸ் ஆம்பரை அடிக்கடி யூஸ் பண்ணதை பார்த்திருப்போம். வாட் இஸ் ஆம்பர்? விச் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆம்பர்? ஆம்பர்னா என்ன, அந்த ஆம்பரை எந்த வகை தாவரம் உருவாக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவோம்னா, ஆம்பர் இஸ் எ பிளான்ட் செக்ரீஷன் விச் அண்ட் எஃபிஷியன்ட் preservative that does not get degraded and hence can preserve remains of extinct life forms. So amber அப்படின்றது பிளான்ட்ல இருந்து செக்ரேட் பண்ற எஃபிஷியண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசர்வ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். The amber is produced by Pinus sassifera, a gymnosperm. இந்த ஆம்பரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான தாவரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம்ஸ். அது எந்த வகை தாவரம்னா பைனிட்டஸ் சசின்ஸ்பெரா. அப்படின்ற ஜிம்னோஸ்போம்ல இருந்து தான் இந்த ஆம்பர் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம். In this chapter we shall discuss in detail about one group of seed producing plants called gymnosperms. So இந்த லெசன்ல நம்ம சீடை உருவாக்கக்கூடிய, அதாவது திறந்து இருக்கிற சீடை உருவாக்கக்கூடிய ஜிம்னோஸ்போம் பத்தி ஃபுல் டீட்டெயிலா படிக்க போறோம். ஜிம்னோஸ்போம் இன் கிரீக் நேம் ஜிம்னோஸ் மீன் நேக்கடு, ஸ்பெர்மா மீன் சீட். அதாவது திறந்து இருக்கிற விதையை கொண்ட தாவரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்றோம். Gymnosperms are naked seeded producing plants. They were dominant in the Jurassic and Cretaceous periods of Mesozoic. So mostly in the gymnosperm அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஜுராசிக் அண்ட் கிறிஸ்டியோரஸ் காலத்துல இருந்த அதிகமா பரவி காணப்பட்ட ஒரு வகையான தாவரம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம்ஸ். The members are distributed throughout the temperature and tropical region of the world. So mostly gymnosperm வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுல டெம்பரேட் வெப்பம் இருக்கக்கூடிய டிராபிக்கல் ரீஜன்ல, அதாவது மித வெப்ப மண்டலம் சொல்லக்கூடிய பகுதிகளை அதிகமா வளரக்கூடிய தாவரம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிம்னோஸ்போம் பிளான்ட்ஸ் தான். So next one, that amber and gymnosperm structures. In this slide shown ampers and gymnosperms, that is preservative material amber. So next one, general characteristic features of gymnosperms. Gymnosperm ஓட பொதுவான பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Most of the gymnosperms are evergreen woody trees or shrubs. Some are lichens. Example neetum. ஸோ பெரும்பாலான ஜிம்னோஸ்போம் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள், அதாவது பசுமை மாறா மரங்கள் அப்படின்னு சொல்றோம். எவர்கிரீன் வுட்டாவும் இருக்கலாம், ட்ரீஸா இருக்கலாம், சம்டைம் ஷர்ப்ஸ் அப்படின்ற புதர் செடியா கூட இருக்கலாம். சிலது வந்து பார்த்தீங்கன்னா லயன்ஸ் அப்படின்னா கொடி மாதிரியான அமைப்பு கூட வச்சிருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நீட்டம். செகண்ட் ஒன், த பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட் அண்ட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். பிளான்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா 2N ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இல்லை பிளான்ட் பாடியை ரூட், ஸ்டெம், லீஃப் அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். The next one, a well-developed taproot system is present. Coral roots of cycas have symbiotic association with blue-green algae. In Pinus, the roots have mycorrhiza.
இதுல மோஸ்ட்லி ரூட் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே டேப் ரூட் சிஸ்டம் தான் இருக்கும். பட் சைக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பயாட்டிக் அசோசியேஷன், அதாவது கூட்டு வாழ்க்கை நடத்துறதுக்கு ப்ளூ கிரீன் ஆல்கேவோட சேர்றதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட் தேவை. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொரால்டு ரூட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பைனஸ்லயும் இருக்கிற ரூட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா மைக்கோரைசா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், the stem is aerial, erect and branched or unbranched. Example cycas with leaf scales. So stem அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தரைக்கு மேல நிமிர்ந்து இருக்கக்கூடிய நல்ல கட்டையா இருக்கக்கூடிய பிரான்சஸ் இருக்க இல்ல இல்லாம போகக்கூடிய இலை தழும்போட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ஸ். In coniferous, two types of branches, namely branches of limited growth, drop shoot, and branches of unlimited growth, long shoot is present. So coniferous அப்படின்ற பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்சஸ், அதாவது கிளைகள் வந்து ரெண்டு டைப்ல இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரான்சஸ் ஆஃப் லிமிட்டட் growth, அதாவது கிளைகள் இருக்கிற குறுகிய growth இருக்கிற பிளான்ட், அதாவது ட்ரப் ஷூட்னு சொல்றோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரான்சஸ் ஆஃப் அன்லிமிட்டட் growth, அதாவது பிரான்ச் கிளைகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடற்ற வளர்ச்சி வச்சிருக்கிறவங்க, that is called the long shoot is present. So next one, leaves are dimorphic, follicate and scales leaves are present. So leaves அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன மீனிங்னா லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டைமார்பிக்கா இருக்கும், ஸ்கேல்ஸ் வந்து பிரசன்டா இருக்கும், செதில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா foliage leaves are green, photosynthetic and bonds on branches of limited growth. They show xerophytic features. ஸோ இந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையில ஈடுபடும், அதாவது போட்டோசிந்தசிஸ்ல ஈடும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோபைட்டிக் ஃபீச்சர்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதாவது வளர் தாவர பண்புகளை கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், xylem. The xylem consists of tracheids, but in neatum and ephora vessels are present. The xylem வந்து பார்த்தீங்கன்னா tracheids, சைலத்துல வந்து tracheids மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனா நீட்டம் அண்ட் எபிட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா வெசல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செகண்டரி growth is present, அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சின்னு சொல்ற செகண்டரி growth ப்ரெசென்ட் ஆயிருக்கும். The wood may be monozyclic or phycocyclic. ஸோ இந்த ரூட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த wood அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த wood வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மோனோசைக்ளிக்கா இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைகோசைக்ளிக்காவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், they are heterophorous. The plant may be monoecious or dioecious. ஸோ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஹெட்ரோஃபோரஸா தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஹெட்ரோஃபோரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மோனோசியஸ் சிங்கிளா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ், அதாவது இருபால் மலர் பைசெக்சுவல் மேலும் ஃபீமேலும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், தட் இஸ் கால்டு பைனஸ். சப்போஸ் டயேஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், தட் இஸ் கால்டு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா சைக்கஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், microsporangia and megasporangia are produced on microsporophyll and megasporophyll respectively. So reproduction யூஸ் ஆகிற மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மைக்ரோஸ்போரோஃபில், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்போர்ஸை மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்றோம். ஃபீமேல் வந்து மெகாஸ்போரோஃபில், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். மேல் அண்ட் ஃபீமேல் போல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். இதுல வந்து மேலும் ஃபீமேல் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோன் ஷேப்ல பிரசன்ட் ஆயிருக்கும். So next one, some structures of gymnosperm. First one, taxus, then another one, ginkgo, and next one, அனிமோஃபிலிஸ் பாலினேஷன் இஸ் பிரசன்ட். இதுல வந்து பாலினேஷன் அப்படின்னு நடக்கணும்னா எது மூலியமா தான் நடக்கணும்னா அனிமோஃபிலினா காத்து மூலியமா, ஏர் மூலியமா பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்டிலைசேஷன் இஸ் ஸ்பினோகேமஸ் அண்ட் போலன் டியூப்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் நியூக்ளியை. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு மேல்ல இருக்கிற போலன் டியூப் யார்கிட்ட வரணும்னா ஃபீமேலோடைய ஃபர்டிலைசேஷன்ல இருக்கிற ஓவரிக்கு வந்தாதான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸே நடக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன், பாலி எம்ப்ரியானி இஸ் பிரசன்ட். பாலி எம்ப்ரியானினா என்ன மீனிங்னா பல வகையான கருக்கள் பிரசண்டா இருக்கும். மெனி
அதான் many embryos present ஆகிறத நம்ம என்ன சொல்றோம் polyembryony அப்படின்னு சொல்றோம். The naked ovule develops into seed. So இந்த fertilization process நடந்ததுக்கு அப்புறம் அந்த ovule வந்து என்னவா மாறும்னா சீடா மாறும். The endosperm is haploid and developed before fertilization. So இதுல வந்து endosperm அப்படின்ற nutritive tissue வந்து ஃபார்ம் ஆகும். அதுவும் எப்போ நடக்கும்னா fertilization நடக்கிறதுக்கு முன்னாடி endosperm ஃபார்ம் ஆயிடும். Next one, the life cycle shows alternation of generations. The sporophytic phase is dominant and gametophytic phase is highly reduced. So இதனோட லைஃப் சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் தான் டாமினண்டா இருக்கும். கேமெட்டோஃபைட்டிக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவாவே பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் important one is born in the year 1965, classified gymnosperm into 3 classes, 9 orders and 31 families. So spawn அப்படின்றவர் 1965ல ஜிம்னோஸ்போம்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணாரு. இதுல வந்து 3 classes இருக்கு, 9 orders இருக்கு and 31 families இருக்கு. The classes includes அந்த 3 classes என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா first one Psychopsida, second one Coniperopsida and third one Neotopsida. So first classification of gymnosperm is first one Psychopsida, second one Coniperopsida and third one Neotopsida. This is the classification of gymnosperms. The next one comparison of gymnosperm with angiosperms. So gymnosperm க்கு angiosperm க்கு என்னென்ன comparison இருக்குன்னு பார்க்க போறோம். First one gymnosperm resemble with angiosperm in the following features. So உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற common features என்ன அப்படின்னு பார்க்கலாம். First one presence of well organized plant body which is differentiated into root, stem and leaf. So gymnospermல angiospermல வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரா ரூட், ஸ்டெம், லீஃப் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். Second one presence of cambium in gymnosperm as in dicotyledons. The next one வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா cambium அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மோடைய டைகாட்ல அதிகமா காணப்படுது. Next one flowering neetum resemble to the angiosperm male flower. So neetum அப்படின்ற ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல இருக்கிற மேல் ஃபிளவருக்கு ஈக்குவலா இருக்கு. The zygote represent first cell of sporophyte. So presence of integument around the ovule. Ovule கவர் பண்ணி ரெண்டுத்துலயுமே integument அப்படின்ற outer most productive layer present ஆயிருக்கு. Next one both plants groups produce seed. So gymnospermல angiospermல seed produce ஆகும். ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும், ஆஞ்சியோஸ்பெர்ம்ல சீடு வந்து க்ளோஸ் பண்ணி ப்ரொடக்டிவா பாதுகாப்பா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் pollen tube helps in the transfer of male nuclei in both. ஸோ ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மேல் நியூக்ளியஸ்ல pollen tube தான் அதனுடைய நியூக்ளியஸை ஃபீமேலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் ஆகுது. The last one presence of யூஸ்டில். ரெண்டுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா xylem and phloem எந்த அரேஞ்ச்மெண்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா யூஸ்டில் அரேஞ்ச்மெண்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். So these are all the important comparison of gymnosperm with angiosperm. The next one difference between gymnosperm and angiosperms. So gymnosperm க்கு angiosperm க்கு என்ன difference இருக்குன்னு பார்க்கலாம். First one gymnosperm vessels are absent, angiosperms vessels are present. Gymnosperm phloem lacks companion cells, angiosperm companion cells are present. Gymnosperm ovules are naked, openல இருக்கும். angiospermல ovules are enclosed within the ovary. ஓவரியால ovule க்ளோஸ் பண்ணியிருக்கும். Gymnosperm wind pollination, காற்று மூலியமா தான் pollination நடக்கும். angiospermல insect, wind, water, animals இது மூலியமா pollination நடக்கலாம். Gymnosperm double fertilization is absent, but angiospermல double fertilization present. Gymnosperm endosperm is haploid. Angiospermல endosperm is triploid. The next one gymnosperm fruit formation is absent. Gymnospermல fruit formation இருக்காது, but angiospermல fruit formation is present. Fruit formation இல்ல present ஆயிருக்கும். Next one gymnosperm flowers absent. Gymnospermல பூவே பூக்காது, ஆனா angiospermல flowers are present. So these are all the difference between gymnosperm and angiosperms. The next one economic importance of gymnosperm. So gymnosperm economic importance, first one plants, next one products and uses. First one Cycas cystinalis, Cycas revescuta. Product sago. Uses starch used as food. Food use பண்றாங்க.
Next one, Pinus gerantiana. Product, resins or roasted seed. Uses as food. Then third one, Epis balsamia. Epis balsamia. Product, resin. Uses as mounting medicine in permanent slides preparation. ஸோ வந்து ஸ்லைடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்லைடை மவுண்ட் பண்றதுக்கு, அதாவது பொருளை ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பைனஸ் இன்சுலாரிஸ், பைனஸ் ராக்ஸ்பலேரியா. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோசின் அண்ட் டர்பன்டைன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேப்பர் சைசிங் அண்ட் வார்னிஷ். ஸோ பேப்பர் அளவிடுறதுக்கும் வார்னிஷ் அப்படின்ற பெயிண்ட் தயாரிக்க யூஸ் பண்றாங்க. ஃபிஃப்த் ஒன், அரகேரியா, பில்லோக்ளாடிஸ் அண்ட் பைசியா. யூசஸ் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேனிங். யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஈல்டு டேனிங் அண்ட் இஸ் யூஸ்டு லெதரிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதாவது தொல்பொருள் தொழிற்சாலையில இது யூஸ் ஆயிட்டு இருக்கு. சிக்ஸ்த் ஒன், டாக்டஸ் பிரியோஃபோலியா. டாக்டஸ் பிரியோஃபோலியா ப்ராடக்ட், டாக்ஸஸ். யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட், புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க. செவன்த் ஒன், எபிட்ரா ஜெராட்டியானா. எபிட்ரா ஜெராட்டியானா ப்ராடக்ட், எபிட்ரி. யூசஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்துமா அண்ட் பிரான்சிஸ். அதாவது ஆஸ்துமா அப்படின்றதுக்கும் மூச்சுக்குழல் சார்ந்த நோய்க்கும் கியூர் பண்றதுக்கு இந்த டாக்ஸால் யூஸ் ஆயிட்டு இருக்கு, எபிட்ரின் யூஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எய்த் ஒன், பைனஸ் ராஸ்பரேயி. பைனஸ் ராஸ்பரேயி. எய்த் ஒன், ப்ராடக்ட், oleoresins. Oleoresins uses used to make soap, varnish and printing ink. So இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சோப்பு, வார்னிஷ், பிரிண்டிங் இங்க் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன், பைனஸ் ராக்ஸ்பரோயிஸ். நெக்ஸ்ட் பைசியா ஸ்மித்தியானா. பைசியா ஸ்மித்தியானா wood pulp product used to make papers. மரக்குழு காகிதம் பேப்பர் தயாரிக்க யூஸ் பண்றாங்க. 10th one, Cetrus deodara. Cetrus deodara product, wood, used to make doors, boats and railway sleepers. Next 11th one, Cetrus atlantica. Cetrus atlantica product, oil, used in perfumery, அதாவது perfumes வாசனை திரவியம் தயாரிக்க யூஸ் பண்றாங்க. The last one, 12th one, Thuja, Cupressus, Araucaria, Cryptomeria. Thuja, Cupressus, Araucaria, Cryptomeria. The product, whole planted, uses ornamental plants or floral decorating. அதாவது அழகு தாவரமா இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். These are all the economic importance of gymnosperms. Next one, known about fossil plant. The National Wood Fossil Park is situated in Thiruvakkarai, a village of விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க திருவக்கரை கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா தேசிய கல்மர பூங்கா அப்படின்ற நேஷனல் வுட் ஃபாசில் பார்க் இருக்கு. The park contains buffeted woods fossils approximately 20 million years old. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பா இருக்கிற மடிந்த மரக்கட்டையோட எச்சங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா petrified woods, அதாவது fossils அப்படின்னு சொல்றோம். The term from genera is used to name the fossil plants because the whole plants is not recovered as fossil. Instance organs or parts of the extinct plants are obtained in the fragments. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி அந்த பிளான்டோடைய ஃபுல்லையும் நம்மளால எடுக்க முடியல, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மரத்துல இருந்து கிடைச்ச ஒரு சில அமைப்புகளை மட்டும்தான் நம்மளால அதுல இருந்து எடுத்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன், சிவிசி வாக்ஸ் ஃபாசில் பார்க்ஸ், இமாச்சல பிரதேஷ். ஸோ மோஸ்ட்லி இதுல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா
சிவாலி ஃபாசில் பார்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க பிரசன்ட் ஆகும்? இமாச்சல பிரதேஷ். நெக்ஸ்ட் ஒன் மாண்டெல்லா ஃபாசில் பார்க் வந்து மத்திய பிரதேஷ். இமாச்சலா, அதாவது நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இமாச்சலா ஹில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் அரியலூர் தமிழ்நாடு ஆர் சம் ஆஃப் த ஃபாசில் ரிச் சைட்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில வகையான ஃபாசில். ஃபாசில்னா என்ன மீனிங்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மரங்களும் செடியும் வந்து பாத்தீங்கன்னா சாயில்ல புதைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் அங்கேயே இருந்ததுனால அவங்க வந்து ஃபாசில், அதாவது படிவு பாறைகளா மாறி இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபாசில் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் some of the fossil representatives of different plant groups are given below. First one, fossil algae. First one, fossil algae. Bellioferella. Next one, Dimorphosaphensa. First one, Bellioferella. Second one, Dimorphosaphensa. Fossil algae. Second one, fossil bryophytes. Fossil bryophytes. Nyatida, Hepaticis and Mustardus. Hepaticis and Mustardus. Third one, fossil deritophytes. Example, Cooksonia, Rhynia, Parankwangia, calamites. Cooksonia, Rhynia, Parankwangia, calamites. Then fourth one, fossil gymnosperms. Examples, Medullasa, Leptitocarpon, Williamsonia, Leptitodendron. Medullosa, Leptitocarpon, Williamsonia, Leptitodendron. Then fifth one, fossil angiosperms. Example, Archianthus and Parcula. Archianthus and Parcula. So today class over, students. Thank you. Today you are going to learn some important topic: gymnosperms, general character of gymnosperms, salient features of gymnosperm and angiosperms, difference between gymnosperm and angiosperms, economic importance of gymnosperms, and last some fossil fuels, plants and their places. Thank you, students. Read well.